சார் என்னோட பேர் தருண். எனக்கு 16 வயசு ஆகுது. ஐம் ஃப்ரம் கரூர். அன்பு மருமகனே, சூரியன் அஸ்தமிக்கவிருக்கிறது. கிழவன் பீஷ்மன் பிடிவாதம் கொண்டவன். யுதிஷ்டன் இருக்கும் இடம் நோக்கி செல்வது மிக அவசியம். இதைவிட நல்ல வாய்ப்பு கிட்டாது அண்ணா. டப்பிங் அப்படிங்கிறத தாண்டி பல விஷயங்கள் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன் சார். அதாவது சிம்பிளாக நீங்கள் சொன்னீங்களே சார், ஏக்கும் ஆனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எனக்கு ஸ்கூலில் கூட சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. சிலிக்கா சிலிக்கா அடச்சை அப்பா, பொம்பளை சோக்கு கேக்குதாடா உனக்கு? பொம்பளை சோக்கு இங்க நீ பெத்த புள்ள 5க்கும் 10க்கும் அழுக்கல பிறந்த சோத்துக்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்கா. இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட்ஸ்லாம் மேக் பண்ணி போட்டுட்ருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா தான் வந்து பார்த்தா இன்ட்ரோ கொடுத்தாங்க. இந்துன்னு சொல்லிட்டு அந்த அக்கா பேர். சார்ட்ட இப்போ உன்னை நல்லா கைட் பண்ணுவார், உனக்கு ஒரு நல்ல வாய்ஸ் இருக்குது, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உன் லைஃப் ஸ்டைலே மாற்றிடுவார், உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாரு, இஸ் அ நைஸ் பர்சன் அப்படின்னு சொன்னாங்க. ஏலே பாலா, நாடா எங்கடா இவ்வளவு அவசரமா ஓடுற? உனக்கு விஷயம் தெரியாதாடா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு புரிய ஆரம்பிச்சுது, சே இவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியான டீச்சரா இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்பாடா, ரொம்ப ஆறுதலா இருக்குடா, ரொம்ப ஆறுதலா இருக்கு. வா, அவனை நான் உங்களுக்கு ஹக் பண்ணிக்கிறேன். இந்த லேடி சரியான பேடி. அந்த லேடி தான் எங்க மம்மி. உரல போட்டு ஆட்ராப்ல இருக்கல குரலு. இது வரைக்கும் நான் ஸ்கூல்ல படிச்சதுலயும் சரி, அண்ட் வெளியே மற்ற விஷயங்கள் அகாடமிக்கு அங்கே இங்கேன்னு போயிட்டு இருப்பேன். அங்க பார்த்த டீச்சர்ஸ்க்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். ரெடி சார், ஆக்ஷன் டேக். பிதாமகரே, எனது பணிவான வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வேறிடத்தில் சந்தித்திருந்தால் ஆசி வேண்டி இருப்பேன். இது போரிடும் இடமானது, ஆகையால் அரைக்கூவல் வேண்டுகிறேன். நீ யார் பாலகா? எனக்கு எதிராக கணைகளை கொண்டு அணை போன்ற சுவரமைக்கும் துணிவினை நீ எங்கிருந்து பெற்றாய்? நான் பாண்டவரான அர்ஜுனருக்கும் யாதவ கன்னிகை சுபத்திரைக்கும் மகனாக பிறந்தவன். வாசுதேவ கிருஷ்ணரின் அரவணைப்பில் வளர்ந்தவன். கௌரவர்களுக்கு மரணத்தை பரிசாக வழங்குவதற்கு இன்று போர்க்களம் புகுந்தவன் நான். தாக்குதலுக்கு தாம் ஏன் இன்னும் ஆயுத்தமாகவில்லை? இயலாது பாலகா, உன்னை எதிர்த்து கணை தொடுக்க என்னால் இயலாது. ஒரு நிமிஷம், கொஞ்சம் நிமிந்து பண்ணு. ஓகே சார். கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோ பேப்பர். அப்படி வச்சுக்கோ. அப்படி வச்சு பண்ணுறியா? ரெடி. இயலாது பாலகா, உன்னை எதிர்த்து கணை தொடுக்க என்னால் இயலாது. வித்தி பயில வேண்டிய வித்தி இல்லடா, வித்தை. வித்தை. டேக் சார். குருகுலத்தில் வித்தை பயில வேண்டிய பிராயத்தில் வில்லேந்திரன பூமிக்கு வந்துள்ளாய். இக்காட்சி கண்டு என் கிதயம் துடிக்கிறது பாலகா. எனது வம்ச விருட்சம் ஆண்டாண்டு காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்று எண்ணியவன் நான். அந்த விருட்சம் ஆலம் போல் மற்ற விருட்சங்களைப் போல் மண்ணில் விழுந்து விடாமல் ஆலம் போல் காலாகாலத்திற்கு விழுதுவிட வேண்டும் என்று நான் தொழுது கொண்டிருந்தவன். ஆனால் இன்றைய நாள் உன்னை யுத்த பூமியில் கண்டதால் கண்களில் தேக்கி வைத்திருந்த கனவுகள் களைவதை உணர்கிறேன் பாலகா. முயற்சிகள் அனைத்தும் வீணாய் போனதே என்று உணர்கிறேன். ஆலமரம் விழுதனை வாழ வைக்குமே தவிர சாய விடாது பாலகா. நீ என்னுடைய பேரனின் மகனாவாய். என்னால் அன்பினை பொழிய இயலுமே தவிர அம்பு மழையினை பொழிய இயலாது. சென்றுவிடு, இங்கிருந்து சென்றுவிடு. தம்முடைய தோல்வியினை ஒப்புக்கொள்ளுங்கள் பிதாமகரே, இல்லையெனில் நான் செல்ல மாட்டேன். என்றோ நான் தோல்வியுற்றேன் மகனே. என்றோ இந்த விருட்சம் நிலை குலைந்தது. தன்னுடைய விழுதுகளை காக்கும் எண்ணத்தில் தான் வேரூன்றி நிற்கிறது. ஆகையினால் விழுது போகும் நிலையினை விழுதுகளே உருவாக்கலாகாது. வம்ச விருட்சமும் அந்த பெரும் கொடுமையினை தாங்காது பாலகா. அன்று நான் வாக்கினை வழங்காமல் இருந்திருந்தால் இந்த பீஷ்மன் அஸ்திரங்களை தியாகம் செய்து என்றோ துறவரம் சென்றிருப்பான். சென்றுவிடு, இங்கிருந்து அரைக்கூவல் விடுக்காதே, சென்றுவிடு. காண்டீவதாரி அர்ஜுனரின் கணையாவேன் நான். வில்லில் இருந்து புறப்பட்ட கணை மீண்டும் வில்லை சேராது. யுத்தம் செய்யுங்கள், யுத்தம் செய்யுங்கள் பிதாமகரே. உன்னுடைய பிதாமகரான நான் உனக்கு ஆணையிடுகிறேன். சென்றுவிடு, இங்கிருந்து சென்றுவிடு. மன்னித்து விடுங்கள் பிதாமகரே. தாம் எனது சத்ரு. தமது ஆணையை என்னால் ஏற்க இயலாது. அன்பு மருமகனே, சூரியன் அஸ்தமிக்கவிருக்கிறது. கிழவன் பீஷ்மன் பிடிவாதம் கொண்டவன்.
யுதிஷ்டன் இருக்கும் இடம் நோக்கி செல்வது மிக அவசியம். இதைவிட நல்ல வாய்ப்பு கிட்டாது அண்ணா. யுதிஷ்டன் தனித்து நிற்கிறான். சாரதி, ரதத்தை செலுத்து. நான் உன்னிடம் வேண்டுகிறேன் மகனே, செல் இங்கிருந்து. துச்சாதனா, யுதிஷ்டன் கரத்தில் ஈட்டி இருக்கிறது. யுத்த நியதியை அறிவேன் அண்ணா. ஒரு வீரனோடு போரிட வேண்டுமெனில் அவன் ஏந்திய ஆயுதத்தையே கொள்ள வேண்டும். ஒன்று தாம் ஈட்டி என்ற ஆயுதம் ஏந்த வேண்டும், அல்லது யுதிஷ்டன் கதையை ஏந்த வேண்டும். அவ்வளோதான் சார். சூப்பர். எல்லாம் கைத்தட்டுங்க. குரல் உனக்கு இயல்பா இயற்கை இறைவன் கொடுத்த வரம். குரலில் நல்ல குரல் கெட்ட குரல் ஒன்று கிடையாது. அதை எப்படி பயன்படுத்துவோங்கிறதுல தானே மேட்ரு இருக்கு வித்தை இல்லையா? டப்பிங் கற்றுக்கிறதுக்கு வயசு இல்லை. ஆமாம் சார். ஆனால் நீ கற்றுக்கிற வயசில் டப்பிங் கற்றுக்கிற. ஆமாம் சார். டப்பிங் கற்றுக்கிறதுக்கு வயசு இல்லை. ஆமாம் சார். ஆனால் நீ கற்றுக்கிற வயசில் டப்பிங் கற்றுக்கிற. ஆமாம் சார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ உனக்கு வயசு என்ன? 16 சார். 16 17 ஆகப்போகுது சார். 17 ஆகப்போகுது. உன் வயசில் நான் கோலியும் கில்லியும் விளையாட தெரியாமல் விளையாண்டுட்டு இருந்தேன். தப்பா புரியுதா? இந்த வயசில் எப்படி நீ ஒரு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்டாக வரணும்னு முடிவு பண்ண, ஆசைப்பட்ட, எப்படி என்னை கண்டுபிடிச்ச, இன்ஸ்டியூட்டை கண்டுபிடிச்ச, எப்படி ஜாயின் பண்ண, இன்ஸ்டியூட் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு சார். நான் இந்த லாக்டவுன் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டப்பிங் ஆர்டிஸ்டோட இன்டர்வியூஸ்லாம் கேட்பேன். அப்படியே நிறைய போயிட்டு இருந்தேன். நிறைய பேர் டப்பிங் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நிறைய என்னை பார்த்தீங்கன்னா சஜஷன் பண்ணாங்க. ஆனால் எனக்கு அப்போ பெருசாக தோணலை. நம்ம சும்மா இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் போடுறோம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நான் இருந்தேன். தென் இந்து அக்கான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இதுக்கு முன்னாடி லைம்லைட் கோச்சிங்கில் தான் பார்த்தீங்கன்னா டப்பிங் பண்ணதை சொன்னாங்க ஸோ சார்கிட்ட சார் பார்த்தீங்கன்னா நான் அவனை ப்ராப்பராக கைட் பண்ணுவார். ஹீஸ் த பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ சார் நீங்கள் பெஸ்ட் இல்லை சார், நீங்கள் தான் கிரேட்டஸ்ட்டு. ஓ மை காட், தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். உண்மை சார். இது ஆன்லைன் கிளாஸு நீ சொந்த ஊர் எது உனக்கு? சார் கரூர் சார். கரூர். ஆமாம் சார். ஆன்லைன் கிளாஸ் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா? என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு? உன் எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட்டாக சொல்லு சார். ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்ல போனோன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது சார். ஏன்னா வீட்டிலே இருந்து நம்ம பண்ணிக்க முடியும் இருக்கிறத விட்டு. வெளியே எங்கேயும் வந்துட்டு இருக்க தேவையில்ல. சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா கூட சொல்லிக்கலாம். நீங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா மாதிரி இருந்தீங்க, ட்ரீட் பண்ணீங்க சார். நான் லைக் ஒரு மென்டார், ஒரு குரு அப்படிங்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையும் மீறி பல படிகள் பண்ணால் மேலே போயிட்டீங்க சார். மற்ற கிளாஸ்மேட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போதும் நம்ம பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறைய கற்றுக்கலாம். நம்மளே பண்ணால் செல்ஃபாக எவால்வ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நிறைய கற்றுக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணுமோ கிளாஸ்லேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் சார். டப்பிங் அப்படிங்கிறத தாண்டி பல விஷயங்கள் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன் சார். அதாவது சிம்பிளாக நீங்கள் சொன்னீங்களே சார், ஏக்கும் ஆனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எனக்கு ஸ்கூலில் கூட சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா கிட்ட பேசியிருந்தேன், ஃபோன் பண்ணாங்க. அந்த அக்கா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்காங்க. ஏக்கும் ஆனுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டேன். ஸோ இதை பற்றி நீங்கள் சொன்னதெல்லாம் சொன்னேன்னா உங்கள் சாருக்கு உண்மையிலுமே எப்படி சொல்லணும்னா நிறைய டேலண்ட் இருக்குது, உனக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லித்தரார்ல, அவர் பிடிச்சி வச்சுக்கோ, நிறைய கற்றுக்கோன்னு சொன்னாங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அதை இன்னொருத்தவங்க கற்றுக் கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்தது சார். நம்ம மணிகை சார் கிட்ட நிறைய கற்றுக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சார், இந்த டப்பிங் கோர்ஸ் மட்டும் இல்லை, இதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் இருந்ததுன்னா உங்ககிட்ட சார் வருவேன். நீ தான் அண்ணன்னு சொல்லிட்ட, அப்புறம் என்னடா உனக்கு நோ பவுண்ட்ரிஸ். ஓகே, பிட்வீன் யூ அண்ட் மீ. அடுத்தது போகலாமா? போகலாம் சார். ஹசன் டேக். ஜாக்கி பாண்டியன் ஸ்பீக்கிங். அப்பா 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 அப்பா, நீ உயிரோட தான் இருக்கியப்பா. உன் குரலை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா அப்பா அப்பாவா? யாரா அப்பா, யாரா நீ? நான் தான்ப்பா உன் புள்ளையா? ரேவதி பிள்ளையாடா? அப்பா. வசந்தி பிள்ளையாடா? அப்பா. கௌசல்யா பிள்ளையாடா? அப்பா. டேய், என் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கா, போனவே. யார் அது போன்ல? எவனோ ஒரு ஓட்டடி பையம்மா அப்பா அப்பான்னு சொல்லி கிண்டல் பண்றா. இந்த ஊர்ல பாதி பிள்ளைங்க ஒன்னதாயா அப்பான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு வர கோபத்துக்கு உன் சோத்துல விஷத்தை வைக்கிறேன் பாரு. விளையாட்டா சொல்றா? விளையாடிடுவாளோ? நாம முந்திக்கணும். ஏய் ஜாக்கி, ஜாக்கி. டேய் மதன், ஜாக்கி என்ன சொன்னா? என்னை கேட்டானா? ரேவதி மவனா கௌசல்யா மவனான்னு கேட்டு போனை வச்சுட்டான் அந்த பிளே பாய் மவன். உங்க அப்பா பெரிய பயங்கரவாதி, இதெல்லாம் நம்ப மாட்டான்.
இப்ப நம்புவா பார். அப்படிப்பட்ட ஒரு நாளுக்கு அவனுக்கு போன் பண்ண போறேன். டிசம்பர் 28. ஓ கோச்சிக்காதிரி தங்கம். உனக்கு தெரியாதா, நான் இந்த உடம்ப பல பேருக்கு கொடுத்தாலும் மனசு உன்கிட்ட தாண்டி கொடுத்தேன். நானும் உடம்ப பல பேருக்கு கொடுத்துட்டு மனசு உன்கிட்ட மட்டும் தரவா? ஜாக்கி ஸ்பீக்கிங். அப்பா டேய், யாரா நீ? எங்க இருந்துடா பேசிட்டு இருக்க? டேய், நான் சொல்றத கேள்டா. என்னடா மரியாதை எல்லாம் குறையுது? கட்டுன பொண்டாட்டிக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்தவனுக்கு எல்லாம் என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? என்னாச்சு? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. பக்காவா பிளான் போட்டுதான் போனேன். ஆனா கொலை பண்ண வேண்டிய நானே அவனை காப்பாற்ற வேண்டியதா போச்சு. ஏன் பஸ்ஸுக்குள்ள நடிகை சிலுக்கு. சிலுக்கா? சிலுக்கா? அடச்சை அப்பா, பொம்பளை சோக்கு கேக்குதாடா உனக்கு? பொம்பளை சோக்கு இங்க நீ பெத்த புள்ள 5க்கும் 10க்கும் அழுக்கல பிறந்து சோத்துக்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்கா. சிலுக்கு கேக்குதாடா உனக்கு? சிலுக்கு புறம்போக்கு பண்ணாட நாயே. டேய் டேய், போட்ட பிளான போட்டபடி முடிக்க வக்கில்ல. சிலுக்க பார்த்து வேணு நாக்கு தொங்க போட்ட பிளான சொத்து நாய் நீ. டேய், டென்ஷன் கொடுக்காதடா. நீ கொடுக்கிற டென்ஷன்ல எனக்கு கையும் காலும் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போல இருக்கு. புரிடா, அப்பாட்ட ஒரு பிளான் இருக்கு, அப்பா பண்றேன்டா. இந்த முறை போட்ட பிளான போட்டபடி முடிக்கல. உனக்கு குரல் நல்லா இருக்கு, நீ நல்லா டப்பிங் ஆர்டிஸ்டா நீ வருவே அப்படின்னு யாராவது உன்னை ட்ரிகர் பண்ணி விட்டாங்களா லைஃப்ல? சார், கிளாஸ்மேட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்பப்போ. பெருசாக அது காதில் போட்டுக்க மாட்டேன். மற்றபடி யார் சொன்னது? நீங்கள் மட்டும் தான் சார் சொல்லியிருக்கீங்க. நீ அதை உணர்ந்திருக்கியா சார்? நீங்களே சொல்லாம தான் சார் அப்பப்போ கொஞ்சம் ஃபீல் ஆகும் எனக்கு. மற்றபடி மணிகை சார் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருக்குது போல இருக்கு, நம்மளுக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. உன் வயசுக்கு நீ எத்தனையோ ஃபீல் இருக்கு, ஏன் டப்பிங்கை சூஸ் பண்ண? சார், இது ஒரு ஆசை சார். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு பெருசாக ஃபீல் ஆனதில்லை. ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. திறமை இருக்குதா இல்லைன்னு தெரியல எனக்கு, ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்னும் நம்பளே உனக்கு திறமை இருக்குன்னு? சார், திறமை இருக்குது சார். பெரிய ரேஞ்சுக்கு போகிற அளவுக்கு அவ்வளோ திறமை இருக்குதான்னு தெரியாது. பெரிய ரேஞ்சுக்கு போகிறோம், எவ்வளோ இருந்தாலும் திறமையை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எவ்வளோதான் நான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆனாலும் என் திறமையை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு செல்ஃப் எவாலுவேஷனுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்னும் இன்னைக்கு பேசுகிறத விட நாளைக்கு நல்லா பேசணும் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இந்த கிளாஸ் உனக்கு என்ன புரிய வச்சுச்சு? இந்த கிளாஸ் எனக்கு என்ன புரிய வச்சதுன்னு கேட்குறத விட நீங்கள் எனக்கு என்ன புரிய வச்சிங்கன்னு சொல்லலாம் சார். நிறைய இருக்குது சார். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் சார். நான் ஃபேன் டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொன்னேன். அதை நீ போடுற குப்பைன்னு சொன்னீங்க சார். ஒத்துக்கிறேன் சார். வந்துட்டு சத்தியமாக சொல்கிறேன், நான் போடுற குப்பை சார். என் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகுது, அதனால் என் டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் கிளாஸ்க்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன்ல சார், அங்கே பண்ணுறதுக்கும் கிளாஸில் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். அதை நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு சத்தியமாக சொல்லணுன்னா என்னை வந்து ப்ராப்பராக கைட் பண்ணி கூப்பிட்டு போனது நீங்கள் சார். ஸோ கிளாஸை பற்றி சொல்லணுன்னாலும் பல பேர்த்துக்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் நம்ம வந்துட்டு. லைக் கிளாஸ்மேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. அதை பார்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்மையர் ஆகலாம். நீங்கள் இருக்கீங்க, உங்களை விட பெரிய இன்ஸ்பிரேஷன் தேவையா சார் இங்கே வந்துட்டு எனக்கு? ஸோ வேறு எதுவும் இல்லை சார். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேருந்து கற்றுக்கிட்டே இருக்கலாம் சார். நம்ம வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் சார். இன்னொரு கோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் லைம்லைட் கோச்சிங் தான் வருவேன் நான் வந்துட்டு. ரெடி சார். என்ற புருஷனும் என்ற புள்ளையும் போட்டாலும் எம்பிட்டு அழகா இருக்காங்க. ஏனுங்க, விடிஞ்சு போயிருச்சு, எந்திரிங்க. எலே, தொந்தரவு பண்ணாத. பில்லு கண்ணு, பில்லு எந்திரி, நேரமாயிருச்சுல்ல. பில்லு கண்ணு, குட் மார்னிங். காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட தூங்கிட்டு இருந்தனா முகம் நல்லா இருக்குதுன்னு என்ற அப்பச்சி சொல்லியிருக்காங்க. எந்திரி கண்ணு. ஏலே, இப்ப எந்திரிக்கே இல்ல செவத்த மூஞ்ச கூப்பிடவா? வாய மூடு ஆண்டி, இல்லடா இழுத்து போட்டு ஆடிடுவன் 2020. இந்த லேடிஸ் சரியான பேடி. அந்த லேடி தான் எங்க மம்மி. உரல்ல போட்டு ஆட்ராப்ல இருக்கல குரலு. சுத்தம் மொத்தமும் இப்படிதான் போல இருக்கு. ஏனுங்க, பூதமுங்க, சீக்கிரம் எழுந்து வாங்க. நம்ம புள்ள ரூம்ல ஒரு பூதம் இருக்கு. அதை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம புள்ளைய ஏதாவது பண்ணிட போகுது. சீக்கிரம் வாங்க. இப்ப என்னாச்சுன்னு இப்படி கத்துத? ஏய், நடந்தது என்னன்னு தெளிவா சொன்னாதானே எனக்கும் விளங்கும். பில்லு, அடா நம்ம பில்லுக்கு என்னாச்சு? நம்ம புள்ள, அதான் எனக்கு தெரியும்ல. நம்ம புள்ள படுக்கையில ஒரு பூதம் வந்து படுத்து கிடக்கு. எங்க டாடி, எங்க மம்மியை விட எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் நட்டு கொஞ்சம் டொய் டொய் சார். அவ்வளோதான் சார்.
வந்து போர்ஷன்ஸ் மாற்றுறீங்க ப்ளஸ் வாய்ஸையும் மாற்றுறீங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? இது எப்படி உங்களுக்கு சாத்தியம்? சார் இப்போது கிளாசிக்கலை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா அந்த லைக் இந்த உச்சரிப்புகள் இருக்குங்களா சார், உச்சரிப்புகளை கவனிச்சுக்கணும். அந்த ப்ரீத் கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குங்களா சார், அந்த ஏற்ற இறக்கங்களா சில விஷயங்கள் வரும், அதை பார்த்துக்கணும் சார். அந்த டோன் மாற்றுறது அதெல்லாம் கவனிச்சுக்கணும் சார். தென் கலோக்கேலுக்கு போனோம்னா நார்மலான தமிழ் ஓகேவா சார். ஸோ அதை நம்ம எப்படி பேசுகிறோம், நார்மலாக பேசுகிறோம், அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சினிமாலலாம் வர மாதிரி எப்படி கன்வே பண்ணி பேசுகிறோம் அப்படிங்கிறது சார். கார்ட்டூனுக்கு வந்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் கிட்ஸை எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சத்தமாக பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் டோரா பூச்சிக்கெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி சொன்னீங்களா சார், இந்த காடு மலை மஞ்சள் பள்ளத்தாக்கு, ஸோ அதெல்லாம் சொன்னீங்களா சார். ஸோ அதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும் சார். இப்போ கார்ட்டூன் எடுத்துக்கிட்டா அதுலேயே பல வேரியன்ட் இருக்குது சார். ஸோ அது ஒரு கிட்ஸை இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயம். இப்போ ஏரியா ஸ்லாங்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மக்களோட கல்ச்சர் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஸ்லாங்கை மாற்றி பேசணும் சார். இப்போ ஒரு ஊருக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும் சார், அந்த ஸ்லாங் நம்ம அப்படியே லைக் ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும் சார். இந்த சிலபஸ் எப்படி இருக்குது நம்ம கிளாஸோட சிலபஸ்? சிலபஸை பற்றி சொல்லணுன்னா பெஸ்ட்டு சிலபஸ் சார், ரொம்ப நல்லா இருக்குது சார். இந்த மாதிரிலாம் யாரும் கோச் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் யாராலையும் ட்ரெயின் பண்ண முடியாது சார். ஸோ தனித்தனியாக எடுத்து வச்சு இது ஒரு செட் ஆஃப் டப்பிங்கு, இதுக்கு நீ இப்படி பேசணும், அதுக்கு நீ இப்படி பேசணும். டப்பிங்னா என்ன, வாய்ஸ் ஓவர்னா என்ன, ஸோ அதை நீங்கள் சொன்னீங்க சார். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது சார். யாரும் இந்த மாதிரிலாம் சொல்லித்தர மாட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கும் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்ன கைமாறு பண்ணுறதே தெரியல சார். சின்ன சின்ன விஷயங்கள் சார், அதெல்லாம் கூட வாழ்க்கையில் யாரும் சொல்லித்தரேன், ஆனால் நீங்கள் சொல்லித்தந்தீங்க சார். சொல்லித்தந்தேன்னு சொல்கிறத விட அது வந்து பார்த்தீங்கன்னா நீ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும், அது ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னீங்க சார். சின்ன சின்ன விஷயங்கள் சார், அதுக்கு கூட யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்லணும்னா என்ன சொல்லுவேன் சார்? ஒரு ஆஸ் அ டீச்சராக மாணவர்களை நீங்கள் எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறீங்கன்னா ஒரு டீச்சர் மாதிரியே தெரியல சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அப்பா கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற மாதிரி தான் சார் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெஸ்ட்டு சார். நான் வீட்டில் எப்போ பார்த்தாலும் உங்களை பார்த்தா சொல்லுவேன், மணிகே சார் இருக்கார், அவர் கோச்சிங் பெஸ்ட்டாக இருக்குது, இன்றைக்கி இதை பற்றிலாம் என்கிட்ட சொன்னார், எனக்கு இதில் சின்னதாக ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு சொன்னார், நான் உடனே மாற்றிக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் சொல்லித்தராரு எனக்கு வந்துட்டு. டப்பிங்கையும் தாண்டி நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது, நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம வந்து பண்ணால் மறந்து போயிடுறோம். அதெல்லாம் பாருங்கள், நல்லா கண்ணை திறந்து பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறீங்க சார். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெஸ்ட்டு சார். ஒரு வழிநடத்தி கூப்பிட்டு போகிறீங்க சார் ப்ராப்பராக வந்துட்டு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சார், ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லணுன்னா லைம்லைட் கோச்சிங்கோட இந்த ஒரு கோச்சிங்க்கு இந்த ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி சார். பெஸ்ட்டு கோச்சிங் சார் இது வந்துட்டு. இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு யாரும் கோச்சிங் பண்ண மாட்டாங்க சார். அடுத்தது போகலாம் சார். இங்கே பாருங்கடா, எப்படி பார்த்தாலும் இந்த 3,500 ரூபாய் குறையாம தான் பார்க்கும். சரி சார், ரீடேக் சார். ஒன் மோர் ஃப்ரம் த பிகினிங். இங்கே பாருங்கடா, எப்படி பார்த்தாலும் இந்த 3,500 ரூபாய் குறையாம தான் வந்து நிற்கும். இந்த சின்ன செட்டு போயிலுக்கு பேட்டு வேணும்னு கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பேட்டு, என்ன நமக்கு ஒரு கோட்ரு. டேய் பேட்டை கட் பண்ணுறா, ஃபுல்லு வாங்குவான். கலவா நீ பயலுகளா, சொசைட்டிக்கு போகிற ஒருத்தையா திருடுறீங்க, இந்தா போகிற சொசைட்டிக்கு உங்களை சந்திச்சிருக்க வைக்கல. நான் இந்த ஊருக்காரனும் இல்லை, பஞ்சாயத்தும் இல்லடா. மாமா நில்லு, மாமேன்னு சொன்னாலும் சரி, மச்சான்னு சொன்னாலும் சரி, செத்த நேரத்தில் ஊரை கூப்பிட போறேன். பால்டாயில் குடிச்சு சாகுறீங்களா? அத்தை நல்லா இருக்கா? நானும் என் மொண்டாட்டி நல்லா இருக்கிறது இருக்கட்டும், அன்னைக்கு எப்படி ரே ரெட்டை கொட்டாச்சி, குச்சி மிட்டாய் வாங்கி தரேன், தூங்கு கொட்டாச்சியா? இப்ப எல்லா பயிர்களையும் ஊரே காரித்து போகுதுடா. டேய் காசுக்கெல்லாம் மயங்க மாட்டான்டா இந்த பஞ்சாயத்து. யோவா நாயா, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு சண்டையாமே? எனக்கும் என் பொண்டாட்டிக்கு ஏன்டா சண்டை வருது? பஞ்சாயத்து புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான், அதை பேசிதான் தீர்த்துக்கிடணும். சண்டையே இல்லைங்கிற நீ சகஜம்ங்கிற, அதை பேசி வேற தீக்கணுங்கிற. டேய் இங்க வாடா, நம்ம பஞ்சாயத்து பால்டைல் குடிச்சிட்டோமா என்னது அப்படின்னு ஊர் பூரா சொல்லிட்டு, நீ ஏன் ஊர்ல ஒரு 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பால்டைல் குடிச்சிட்டான், பஞ்சாயத்து விஷம் குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஓடி போய் ஒரு காரை பிடிச்சிட்டு வா, பஞ்சாயத்து பால்டைல் குடிச்சிட்டான், பஞ்சாயத்து பால்டைல் குடிச்சிட்டான். எலே நாடகமாடா நடத்துறீங்க? எலே பாலா நாடா, எங்கடா இவ்வளவு அவசரமா ஓடுற? உனக்கு விஷயம் தெரியாதாடா? என்னடா நம்ம பஞ்சாயத்து பால்டைல் குடிச்சிட்டான். அவ்வளோதான். ஃபைனலாக என்ன சொல்கிறீங்க சார்? ஃபைனலாக வந்துட்டு
சிம்பிளாக சொல்லணுன்னா எனக்கு டப்பிங்கை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு சார், அந்த கோச்சிங்கை பற்றி. மற்றபடி நியூஸ் ரீடிங் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெஸ்ட்டு. அண்ட் இந்த ஆர்ஜே விஜே இப்போ சிங்கிங் கிளாஸ் வேறு எடுத்துட்டிங்களா சார், அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு மணிகை சேரை நம்பி வாங்க, லைம்லைட் கோச்சிங் வாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு லிமிட்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ணி நீங்கள் வருவீங்க. ஸோ லைம்லைட் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்குள்ளார ஒழிஞ்சு கிடக்கக்கூடிய பல திறமைகளை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு சாவி மாதிரி சொல்லுங்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் வேறும். தேங்க்யூ சார். ஆல் த வெரி பெஸ்ட். பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக, பெரிய ஆர்டிஸ்ட்டாக, ஃப்யூச்சரில் பெரிய ஒரு சினிமாக்காரனாக வரணும்டா. தேங்க்யூ சார்.